வணக்க மக்களே, வெண்டைக்காயுடைய மருத்துவமைகளை பற்றி தான் நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பார்க்க போகிறோம். வெண்டைக்காயில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைந்திருக்கு. பொதுவாகவே நம்மள பல பேர்த்திட்டையும் போயிட்டு வெண்டைக்காயுடைய ஏதாவது ஒரு மருத்துவமைகளை சொல்லுங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை செயல்படக்கூடிய திறன் ரொம்பவே அதிகரிக்கும், மூளைக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது உண்மைதான். ஆனால் அதை விடவும் நிறைய மருத்துவ நன்மைகள் வெண்டைக்காயில் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். விட்டமின் சி, கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதச்சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் கே, கால்சியம், இரும்பு சத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வெண்டைக்காயில் இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் நமக்கு ஏற்படக்கூடிய நிறைய மருத்துவ நன்மைகளுக்கு காரணமாக இருக்குது. வெண்டைக்காய் வளவழப்பு தன்மை கொண்ட ஒரு காய்கறி. அது எதனால் வளவழப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெக்டின் மற்றும் கோந்து தன்மை தான் அதோடைய வளவழப்பு தன்மைக்கு காரணமாக இருக்குன்றது அறிவியல் முறைப்படி சொல்கிறாங்க. வெண்டைக்காயில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் வெண்டைக்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு இப்போ நீங்கள் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய சிறுவர்களுக்கெல்லாம் நீங்கள் வெண்டைக்காய் சாப்பிட கொடுப்பதன் மூலமாக அவங்களுக்கு நினைவாற்றல் நல்லா அதிகரிக்க ஆரம்பிக்கும். மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கலாம். புத்துணர்ச்சி பெறுவதற்கும் வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி உங்களுக்கு வரும். ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெண்டைக்காய் சாப்பிடும்போது உங்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். புற்றுநோய் வராமல் உங்களுக்கு தடுக்கப்படும், குணப்படுத்தப்படும். அதுக்கு நீங்கள் வெண்டைக்காய் சாப்பிடணும். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய சத்து உங்களுடைய உடலில் புற்றுநோய் செல்கள் வளராமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. புற்றுநோயை சரி செய்யவும் மற்றும் புற்றுநோயை வராமல் தடுக்கிறதுக்கும் வெண்டைக்காயை அப்பப்போ சரிவிகித அளவில் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கிட்டு வாங்க. உடலில் இருக்கக்கூடிய எடை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்க அப்படின்னா வெண்டைக்காயை நீங்கள் எடுத்துக்கோங்க. உடல் எடை அதிகரிப்பதற்கான முக்கிய காரணம் நாம் அதிகம் சாப்பிட்றது தான். ஸோ அப்போ வெண்டைக்காய் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக நம்மளுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கலாம். ஏன்னா வெண்டைக்காயில் நார் சத்து இருக்குது. இப்போ நீங்கள் வெண்டைக்காய் சாப்பிடுவதன் மூலம் உடலில் தேவையில்லாத கொழுப்புகள் சேராமல் உடல் எடையை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆல்ரெடி சேர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் குறைச்சிரும். ரத்தம் உங்களுடைய உடலில் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் வெண்டைக்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து, அதாவது ஃபைபர், உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலோடைய சரியான அந்த அளவு பார்த்தீங்கன்னா சரியான விகிதத்தில் வச்சுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் புதிய ரத்த செல்கள் உருவாகிறதுக்கும் ரத்த சோகையை குணப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த அனீமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருக்காது, குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். புதிய ரத்த செல்கள்லாம் உருவாக்குவதற்கு வெண்டைக்காயை நீங்கள் எடுத்துக்கலாம். இதய நோய் உங்களுக்கு வராது, குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். அதுக்கு நீங்கள் வெண்டைக்காயை எடுத்துக்கலாம். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் திரவ இழப்பை தடுத்து இதய நோய்களை சரி செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கு. வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ இதனால உங்களுக்கு வாய்ப்புண், குடல் புண் போன்றவை எல்லாம் குணமாகும். உங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணுவதன் மூலமாக பலவிதமான நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். பலவிதமான நோய்களை வராமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தடுத்துக்கலாம். ஸோ இதய நோயை குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க கண்டிப்பாக நீங்கள் வெண்டைக்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதிப்பை குணப்படுத்த வராமல் தடுக்க நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை சீராக வைத்துக்கொள்ள உதவிகரமாக வெண்டைக்காய் இருக்கும். இந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் சத்து எலும்புகளுடைய வளர்ச்சிக்கும் பயன்படுத்தப்பட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டுத்துக்குமே வெண்டைக்காயை நீங்கள் எடுத்துக்கலாம். குறிப்பாக பிளட்டில் உங்களுடைய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு சுகர் பேஷண்ட்ஸ் வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. பார்வை திறனை அதிகரிக்கிறதுக்கு வெண்டைக்காயை நீங்கள் உங்களுடைய உணவுகளை பயன்படுத்தலாம். பார்வை திறன் அதிகரிக்கிறதுக்கு வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ பீட்டா கரோட்டினாக மாறி உங்களுடைய கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கண் பார்வை மங்கக்கூடாது அப்படின்னு முன்னாடி நினைக்கிறவங்களும் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். கண் பார்வை ரொம்பவே கூர்மையாக்கிக்கணும், கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை வராமல் முன்னாடி தடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். உங்களுடைய சருமத்திற்கும் நன்மை பயக்கும் வெண்டைக்காய். ஸோ எப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை வெண்டைக்காய் தான் சரி செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கு. உங்களுடைய அதாவது வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே உங்களுடைய முகத்தில் பருக்கள் வராமல் தடுத்து முகத்தை பராமரிக்குது. ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் இல்லாமல் உங்களுடைய சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் வெண்டைக்காய் உதவிகரமாக தான் இருக்கு. வெண்டைக்காய் மட்டும் மருத்துவ நன்மைகளை கொண்டது கிடையாது. வெண்டைக்காயை நீங்கள் ஊற வச்ச தண்ணீரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு மருத்துவ நன்மைகளை கொண்டது தான். வெண்டைக்காய் ஊற வைத்த நீரை நீங்கள் குடிப்பதன் மூலம் குடலிறக்கம்,
மலச்சிக்கல் போன்றவையெல்லாம் உங்களுக்கு சரியாகுது. சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க வெண்டைக்காய் ஊற வைத்த தண்ணீரை குடிக்கிட்டு வருவது நல்லது. ஸோ அது அந்த ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணும். இது ஆஸ்துமா பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு சரி செய்யும். பார்த்தீங்களா மக்களே, வெண்டைக்காயில் எந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகள் இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் விளக்கமாக பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து வெண்டைக்காயை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.